பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். ஜிஎஸ்டி நிதி பங்கீட்டில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கூறியிருப்பதற்கு தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் ஜிஎஸ்டி வந்தது முதல் நிதி பங்கீடு செய்வதில் மத்திய அரசு தொடர்ந்து ஓரவஞ்சனையாக செயல்பட்டு வருகின்றது. இந்தியாவிலேயே வரி செலுத்துவதில் 2வது இடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு 26,000 கோடி ரூபாயும் தமிழ்நாட்டிற்கு 5,600 கோடி ரூபாயும் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது என்று அமைச்சர் ஏவா வேலு கூறியிருக்கின்றார். ஜிஎஸ்டி வரி வசூலில் தமிழ்நாடு ஏப்ரல் மாதம் 5ஆம் இடத்திலும் மே மாதம் 4ஆம் இடத்திலும் இருக்கின்றது. தமிழகத்தை விட குஜராத் அதிக ஜிஎஸ்டி வசூலை செய்துள்ள போதிலும் குஜராத்தை விட தமிழகத்திற்கு அதிக நிதி பங்கீட்டை மத்திய அரசு கொடுத்துள்ளது. எனவே மத்திய பாஜக அரசு பாஜக ஆளும் குஜராத்திற்கு எதிரான ஓரவஞ்சனை செய்கிறது என்று அமைச்சர் ஏவா வேலு கூறுவாரா? அதேபோல் தமிழகத்தை விட கர்நாடகா அதிக ஜிஎஸ்டி வசூல் செய்துள்ள நிலையில் தமிழகத்திற்கு அதிக நிதி பங்கீடு கொடுக்கப்படுவது ஏன்? காங்கிரஸ் ஆளும் மாநிலத்திற்கு பாஜக அதிக நிதி கொடுக்கிறது என்று ஏவா வேலு சொல்வாரா? ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் தொகை வேறுபடுகிறது என்ற சாதாரண அடிப்படை புரிதல் இல்லாமலும் உற்பத்தி மாநிலங்களில் உற்பத்தியாகும் பொருட்களை நாடு முழுவதும் உள்ள மக்கள் வரி செலுத்தி பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற எண்ணம் இல்லாமலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சில அரசியல்வாதிகள் பேசுவது கடும் கண்டனத்திற்குரியது. நிதி பங்கீடு என்பது மக்கள் நல சமூக நல திட்டங்களின் அடிப்படையிலும் அந்தந்த மாநிலங்களில் நடைபெறும் கட்டமைப்புகளை பெருக்கும் திட்டங்களின் அடிப்படையிலும் செய்யப்படுகிறது. மேலும் இது நிதி ஆணையம் வழங்கும் பரிந்துரைகளின் படியே வழங்கப்படுகிறது. இது கூட தெரியாமல் அல்லது தெரிந்து கொண்டே அரசியல் உள்நோக்கத்தோடு அமைச்சர் ஏவா வேலு பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது. மக்களை திசை திருப்பும் இது போன்ற முயற்சிகளை கைவிட்டு தமிழகத்தின் கட்டமைப்பு திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்ற மத்திய அரசிற்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது மாநில அரசின் கடமை என்பதை உணர்ந்து தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளார்.